ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியானது 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6-7. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன அலையை விளையச் செய்தார். அப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சறாலும் ஒன்றுமில்லை, அதை விளையச் செய்கிறவர் தேவனால் ஆகும். கொரிந்திய சபைக்கு பவுல் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த வசனம் சொல்லுகிறது, விளையச் செய்கிறவர். நான் நட்டேன், ஆனால் அப்போலோ நீர் பாய்ச்சின. விளையச் செய்கிறவர் கர்த்தராயிருக்க. ஒரு குறிப்பிட்ட வீட்டில் 2 ஊழியர்கள், நான் ஒரு ஊழியக்காரர், இன்னொருத்தர். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, 100 ஊழியரும் வருகிறார் என்று. இந்த வசனத்தை தான் நான் போதித்தேன். விளைய செய்கிறவர் கர்த்தர். யார் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, யாராலையும் ஒன்றும் ஆக போகிறதில்லை, யாராலையும் மக்கள் ரட்சிக்கப்பட போகிறதில்லை. விளைய செய்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். போல பிஸ்னஸில் செய்யலாம். ஒரு சிலர் சொல்லுவான், என்னால் தான், நான் பணம் போட்டேன், என் டேலண்டில் வந்துச்சு, என் டேலண்டில் இதாச்சு, நான் என் டேலண்டில் வீடை கட்டினேன். இன்றைக்கி சொந்த வீட்டிலேயே அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உருவாயிட்டுருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே கர்த்தர் கிருபை தான். அவர் விளைய செய்யாமல் ஒன்றுமே நடக்காது. சம்பளம் போகமும் அப்படித்தான். என் வருமானம், உன் வருமானம், நான் சம்பாதிச்சேன், ஏன் சம்பாதிச்சேன், ஏன் சொத்து, விளைய செய்கிறவர் அவர் தான். அதனை புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த வசனத்தில் அப்போலோவும் பவுலும் ஒன்றா இருந்தாங்க. இன்றைக்கி ஊழியத்துலேயும் அப்படித்தான். நான் விதைச்சேன், நான் ஊழியம் செஞ்சேன், நான் பிரசங்கம் பண்ணேன், என் சர்ச்சு, ஓன் சர்ச்சு, என் வீடு, என் பிஸ்னஸ்ஸு, எதுவுமே நமக்கு கிடையாது. கர்த்தர் தான் நம்ம அதில் விளைய செய்கிறவர். அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிட்ருக்கணும். அவர் சொல்கிறாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினேன். நாங்கள் செஞ்ச வேலைக்கு கூலியை கொடுப்பார் ஆண்டவர் கண்டிப்பாக. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ, என்ன குட் ஒர்க்ஸ் பண்ணுறீங்களோ, அதற்கேற்ற பலன். ஆனால் உங்களால் எதுவுமே வராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோ. உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. என்ன வேணால் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சர்ச்சு கட்டி பாருங்கள், அதை கட்டி பாருங்கள், ஜெப வீடு கட்டி பாருங்கள், எது வேணால் செஞ்சு பாருங்கள். விளைய செய்கிறவர் கர்த்தர் தான். அவர் கிருபையில் நான் ஒன்றுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. நான் கட்டிய மகாபரிய பாபிலோன் சொன்னேன். அந்த மாதிரிலாம் நம்ம பேசவே கூடாது. அந்த நேரத்திலே அவன் விழுத்தான், பெருமை விழுந்தது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது உண்டு, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் இதாக இருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஒன்றுமே எதுவுமே நமக்கு இல்லை. நம்மளை அபிஷேகம் பண்ணவரும் அவர் தான், நம்மளை ரட்சித்தவரும் அவர் தான், நம்மளை உயர்த்துகிறவர் அவர் தான். நம்ம இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அதற்கேற்ற பலன்களை, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக. ஆனால் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. குடும்ப வீட்டுக்காரியங்களை செய்யுங்க, வேலையை செய்யுங்க, ஊழியத்தை செய்யுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தை செய்யுங்க. கர்த்தர் அதற்கேற்ற பலனை